அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 5 வண்ணங்களில் பரம்பொருள் சிவபெருமான் அருள்பாலிக்கும் அதிசய கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாலையில் பாபநாசத்தை அடுத்த நல்லூரில் உள்ளது கல்யாண சுந்தரர் திருக்கோவில் ஆகும். இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் பரம்பொருள் சிவபெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற நாமத்துடன் 5 வண்ணங்களில் காட்சி தருகிறார். இங்கே மூலவர் பஞ்சவர்ணேஸ்வரர் மலை அருள்பாலிப்பதாக கூறப்படுகிறது. இந்த தல சிவலிங்கத்தை திருமேனி வேறு எங்கும் காண முடியாத அற்புதமான அழகாக இருக்கிறது. காலையில் சூரியன் உதைப்பதற்கு மாலையில் சூரியன் மறைவதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் 6 நாழிகைகளுக்கு ஒரு முறை பரம்பொருள் சிவபெருமான் வண்ணம் மாற்றுகிறார். அதனால் இந்த கோவில் இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற நாமத்துடன் அன்போடு அழைக்கப்படுகிறார். சதுர வடிவில் ஆவுடையாரின் லிங்க வடிவில் காட்சி தரும் பரம்பொருள் சிவபெருமான் காலை 6 மணி முதல் 8:15 மணி வரை தாமிர வண்ணத்திலும் 8:15 அதாவது 8 மணி 15 நிமிடம் முதல் 11:30 மணி நிமிடம் வரை இளஞ்சிவப்பு வண்ணத்திலும் 11:30 முதல் மதியம் 2:30 மணி வரை உருகிய தங்க நிறத்திலும் 2:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நவரத்தின பச்சை நிறத்திலும் 5 முதல் 6 மணி வரை செம்மை வண்ணத்திலும் காட்சி தருவதாக தல புராணங்கள் கூறுகிறது. மாடாக்கோயில் வகையைச் சேர்ந்த இந்த கோவில் கோச்செங்க சோழன் கட்டியது. யானை உள்ளே போக முடியாதவாறு கோவிலை கட்டியிருக்கிறார்கள். முதன்மையான வாயிலும் அடுத்தடுத்த வாயிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும் சில படிக்கட்டுகளை கடந்து ஏறி சென்று மூலவர் சன்னதியை கண்டிப்பாக அடைய முடியும். பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி பஞ்சபூதங்களால் குழந்தை பெற்றெடுத்ததாலும் கர்ணனை ஆற்றில் விட்டதாலும் அவளுக்கு தோஷம் பற்றி கொண்டது. இந்த தோஷம் நீங்கி குந்தி இறைவனிடம் முறையிட்டார்கள். ஒரே நாளில் 7 கடலில் நீராடினால் மன நிம்மதி கிடைப்பதோடு உங்களுடைய செய்த பாவம் நீங்கும் என அறிந்தார்கள் குந்தி தேவி. அது எப்படி சாத்தியம் என அவள் கலங்கிய போது 7 கடல் தீர்த்தமும் ஒரே இடத்தில் கலங்கும் சப்த சகார தீர்த்தம் தென்னகத்தில் நல்லூர் எனப்படும் இந்த கோவிலில் உள்ளதை அறிந்தார்கள். இந்த கோவில் பரம்பொருள் சிவபெருமானுக்கு சிவ பூஜை செய்து இங்கு சப்த சாகர தீர்த்தத்தில் நீராடி மன நிம்மதி அடைந்து தங்களுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டார்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி இந்த கோவில் நீராடி தனது தோஷம் நீங்க பெற்றார்கள். இதை மெய்ப்பிக்கும் வகையில் குந்தி சிவ பூஜை செய்யும் சர்ப்பம் இங்கு இருக்கிறது. பார்ப்பதற்கு அவ்வளவு சிறப்பாக பாண்டவர்களின் தாய் சிலை இருக்கிறது. பிரம்மதேவன் திருக்குளத்தில் கீழ் திசையில் ரிக்வேதத்தையும் தென் திசையில் யஜுர்வேதத்தையும் மேற்கு திசையில் சாம வேதத்தையும் வட திசையில் அதர்வண வேதத்தையும் நடுவில் சப்தகோடி மகா மந்திரங்களையும் 14 புராணங்களையும் வைத்து புனிதமாக்கினார் என இந்த கோவில் தல புராணம் கூறுகிறது. பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு திருமாலின் வடியை நினைவு கூறும் விதத்தில் சடாரியை தலையில் சூட்டுவது வழக்கம். சிவாலயங்களில் இந்த வழக்கமில்லை என்றாலும் நல்லூரில் பரம்பொருள் சிவபெருமானின் திருவடி பதிக்க பெற்று சடாரியை தரிசனம் செய்து வரும் பக்தர்களின் சிரசில் சூட்டும் வழக்கம் இன்றும் வழக்கத்தில் இருந்து வருகிறது. அவ்வளவு சிறப்புமிக்க பரம்பொருள் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சிவபெருமானின் அருளை பெற நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே நாளில் 5 நிறங்களில் 5 வித சிவலிங்கம் இருக்கிறது. நம்முடைய முழு முதற் கடவுள் சிவபெருமானே அந்த கோவிலுக்கு சொந்தக்காரர். உலகில் அதிகமாக அனைத்து இடங்களிலும் பரம்பொருள் சிவபெருமான் கோவில்தான் இருக்கும். அவற்றில் ஒன்றில்தான் இந்த நிறம் மாறும் சிவலிங்கம். இக்கோவில் இந்தியாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறது. 5 நிறங்களில் அருள்பாலிக்கும் பரம்பொருள் சிவபெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற நாமத்துடன் கொண்ட கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் பாபநாசத்தை அடுத்த நல்லூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. திருவாடுதுறை ஆசீனத்திற்கு சொந்தமான இந்த திருத்தலம் சுவாமி சுயம்புமூர்த்தியாக கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் பெற்றவர். கோவில் முழுபுறமும் 7 கடல் என்னும் பெரிய தீர்த்தம் இருக்கிறது. பஞ்சவர்ணேஸ்வரர் மூலவராக அருள்பாலிக்கிறார். மழை மீது இருக்கிறார். இங்குள்ள இறைவனின் சிவலிங்க திருமேனி வேறு எங்கும் காண முடியாத அற்புதமான அமைப்பில் மெய்சிலிருக்க வைக்கிறது. ஒரு நாளில் 6 நாளிகைக்கு ஒரு முறை, ஒரே நாளில் 5 முறை நிறம் மாறுகிறார்.
இதனால் தான் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று பெயர் வழங்கப்பட்டது. 5 விதமான தோற்றத்தில் இருப்பதனால் பஞ்சவர்ணேஸ்வரர் என கூறப்படுகிறது. தினமும் இந்த கோவிலில் மூலவர் தாமிரம், இளஞ்சிவப்பு, தங்கம், மரகத பச்சை தவிர குறிப்பிட முடியாத நிறம் என்று 5 நிறமாக காட்சியளிக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.